இன்று நாம் காண இருப்பது சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி சண்முகநாதர் திருக்கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே, வாருங்கள். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி சண்முகநாதர் திருக்கோவில் என்பது மிகவும் பழமை வாய்ந்த, சக்தி மிகுந்த, தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற முருகன் திருத்தலமாகும். இது அழகான மலைமேல் அமைந்ததால் குன்றமலை முருகன் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. கோவில் அமைப்பு மற்றும் சிறப்பு. இந்த கோவில் ஒரு சிறிய மலைமேல் சுமார் 150 அடி உயரம் அமைந்துள்ளது. இங்கு மூர்த்தி சண்முகநாதர் என அழைக்கப்படுகிறார், அதாவது ஆறுமுகம் கொண்ட முருகன். முருகன் இங்கு தன் வீர சக்கரம், ஞான வலிமை மற்றும் அருள் மூலமாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். சண்முகநாதர் என்பதால் இங்கு 6 முகங்கள் மற்றும் 12 கரங்கள் கொண்ட அழகிய சந்நிதி அமைந்துள்ளது. முருகனுடன் வள்ளி, தெய்வானையும் காட்சியளிக்கிறார்கள். புராண சம்பந்தம். புராணங்களில் சூரபத்மனை அழித்து கடைசியில் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக முருகன் பல திருத்தலங்களில் தோன்றி காட்சி தந்தார். அவற்றில் ஒன்று தான் குன்றக்குடி என்றும் கூறப்படுகிறது. இங்கு முருகனின் சண்முக வடிவம் மிக விசேஷமானதாக கருதப்படுகிறது. இனிதான தகவல்கள். கோவிலில் 150 படிகள் ஏறி செல்ல வேண்டும். படிக்கட்டுகளில் சிறிய விநாயகர், விஷ்ணு மற்றும் நந்தி சிலைகள் காணப்படும். கோவிலின் முக்கிய கருவறையில் சண்முகநாதர் அமைந்திருப்பார். கோவிலுக்கு அருகில் ஒரு அழகிய குளம் உள்ளது. வழிபாட்டு சிறப்புகள். தினசரி பூஜைகள் காலை, மாலை நேரங்களில் செய்யப்படுகிறது. கார்த்திகை தீபம், சஷ்டி விரதம், தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற முக்கிய நாட்களில் விழாக்கள் நடைபெறுகின்றன. பக்தர்கள் இங்கு குழந்தை பேறு, கல்வி முன்னேற்றம், திருமண நலன், மன நிம்மதி ஆகியவற்றிற்காக சண்முகநாதரிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். குன்றக்குடி என்ற பெயர் எப்படி வந்தது? குன்றம் கூட்டல் குடி, சமன் மலையில் குடியிருக்கும் தெய்வம். முருகன் இங்கு குன்றம் எனும் மலையில் குடி கொண்டதால் குன்றக்குடி என பெயர் பெற்றது. கோவிலுக்கு செல்வதற்கான வழி. அருகிலுள்ள முக்கிய ரயில் நிலையம் காரைக்குடி ஜங்ஷன். பஸ், கார், ஆட்டோ மூலம் மலையின் அடிவரையிலிருந்து படிக்கட்டுகள் வழியாக செல்லலாம். மேலே ரொம்ப அமைதி நிறைந்த தியானிக்கத்தக்க இடம். குன்றக்குடி சண்முகநாதர் கோவில் என்பது அற்புதமான ஆன்மீக ஆழம் கொண்டது. அழகிய சிற்பக் கலையுடன் அமைந்தது. பக்தர்களின் உணர்வுகளுக்கு நெருக்கமான ஒரு மலைத்தலம். முருகனின் நாமத்தை துதிப்போம் வாருங்கள் அன்பர்களே. குன்றக்குடியில் குடி கொண்ட சண்முகா போற்றி. ஆறுமுக அழகோனே அருள்செய் முருகா போற்றி. வேலொளி வீசும் விக்ரமா போற்றி. மயில் மீது வீற்றிருக்கும் மணமிகு முருகா போற்றி. வள்ளி தெய்வானை மடந்தையர்க்கு மணாளா போற்றி. சூரனை செறித்த சுப்பிரமணியா போற்றி. பழனியில் புகழ்ந்த பரமா குன்றக்குடி கந்தா போற்றி. காரைக்குடி அருள்புரியும் குமரா போற்றி. மலையின் மேல் வீற்றிருக்கும் மைந்தா போற்றி. சமயமுத்து சண்முகநாதா போற்றி. வேத சுரபி வேலாயுதா போற்றி. தர்மத்தை நிலைநிறுத்தும் தயாளு போற்றி. சிந்தையை தூய்மைப்படுத்தும் சிறீமான் போற்றி. விழிநேர்வார் உனை புகழ்வார் போற்றி. மழைபோல் அருள் பொழியும் முருகா போற்றி. மண்ணின் மேல் மணிமுடி அணிந்தவா போற்றி. ஆறரை ஆளும் ஐயா போற்றி. பிறவி பிணி தீர்க்கும் பரம சத்குருவே போற்றி. உச்சிமேல் ஒளிரும் உமையோர்க்கு அருள்வாயே போற்றி. இளநிலை உள்ளத்தில் இடம் கொண்ட கந்தா போற்றி. திருத்தணியில் திகழ்வாய், திருக்குன்றில் வாழ்வாய் போற்றி. ஆனந்த குருவாக அருள் புரிவாய் போற்றி. ஆழ்ந்த பக்திக்கு அருள் தருவாய் போற்றி. சண்முகநாதா சரவணபவா போற்றி. குன்றக்குடி குமரா கோடி நமஸ்காரம் போற்றி. மேலும் இது போன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.